ஹாய் நண்பர்களே! அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு லஞ்ச் விலாக் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, காய்கறி கட் பண்ணி வச்சுட்டு, அதாவது உருளைக்கிழங்கும், முருங்காவும் கட் பண்ணி வச்சுட்டு, தக்காளி, வெங்காயம் நல்லா தடிப்பு தடிப்பா கட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா, அது வதக்கி தான் நான் அரைக்க போறேன். அதுக்குள்ளே என்னோட சாப்பாடு வெந்துருச்சு. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா, சாப்பாடு இந்த மாரி தாங்க வடிச்சுட்டு ரொம்ப ஈஸியா இருக்குது. கையில படாம சேஃபா இருக்குது. அதுக்கப்புறமா மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க. சரி மட்டன் நம்ம கழுவி வச்சுட்டு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறப்ப தான் நம்ம இந்த குருமா குழம்பு செய்யலாம் அப்படின்னு ஏன்னா இது ஒயிட் ரைஸ்க்கும் காம்பினேஷன் நல்லா இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா தோசை, பகாரி ரைஸ் எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். இதை வந்து நல்லா வதக்கணும். எல்லா இன்க்ரீடியன்ஸ் போட்டு நல்லா வதக்கிட்டு, இதுல வந்து கொஞ்சமா மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குங்க. இதோட வந்து ரெசிபிய வந்து லாங் விலாக்ல நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இது வந்து ஷார்ட்ல நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டேன்னா, இஞ்சி வாங்கிட்டு வந்தாங்க. அது ரொம்ப மண்ணா இருந்துச்சு சொல்லி வாஷ் பண்ணிட்டு வெயில்ல காய வச்சேங்க. வெயில் தான் இல்லன்னு நெனச்சா பார்த்தா, ஆனா இருட்டிக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் வெயில் பயங்கரமா அடிக்குது. ரொம்ப ஹீட்டாவும் இருந்துச்சு. சரின்னு காய வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் இந்த மாரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா, அப்பப்போ சமைக்கிறப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாரி தான் உருளைக்கிழங்கு ஃபர்ஸ்ட்டு வதக்கிடணும். உருளைக்கிழங்கு, முருங்காவும் வதக்கிட்டு, அந்த ஆயில்லயே நம்ம அந்த கிரேவி போட்டு செஞ்சோம்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் கையோட வெசல்ஸும் இருந்துச்சு. அதுவும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். வேலையும் எனக்கு ஈஸியா முடிஞ்சிரும். ஏன்னா கையோட நம்ம வேலை செஞ்சு எடுத்து வச்சுட்டோம்னா, நமக்கு ஃப்ரீயா இருக்கலாம். என்னோட குழம்பும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. லஞ்சும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா முடிஞ்சிச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் இந்த மாரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். பாய்.